வணக்கம். நெருப்பு தமிழன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் போட்டியிடட்டும். ஒருவேளை கொளத்தூரில் தான் போட்டியிடுவாரோ, கொளத்தூரில் போட்டியிடட்டும். அதே கொளத்தூரில் விஜய் போட்டியிடட்டும். ஸ்டாலினுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? ஸ்டாலின் தோற்று போயிடுவார். ஜெயிக்க முடியாதுங்க. விஜயை ஸ்டாலினால் வெல்ல முடியாது. இப்போ விஜய் நான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்ல வரல, அதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் விஜய் எந்த தொகுதியில், தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதிகளில் யார் நின்னாலும் தோற்று போயிடுவாங்க. விஜயை வெல்ல முடியாது. இது நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன். சத்தியமாக இதை நான் அடித்து சொல்கிறேன். விஜய் வெற்றி பெறுவார். விஜய் கூட இந்த சின்ன சின்ன ஆளுங்கள்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு விஜய்க்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 1 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்தில் குத்துவான். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணர்வும் உண்மையும் கூட. கள நிலவரம் பேசும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு அரசியல் விமர்சகரான நெருப்பு தமிழன் நான் சொல்கிறேன், நடந்தே தீரும். உண்மையிலேயே சவால் விடுறேன். ஆண்மையுள்ள ஒரு ஆளுமையுள்ள ஒரு அரசியல் செய்யக்கூடிய திமுக விஜயை எதிர்த்து அந்த தொகுதியில் நிற்க சொல்லுங்க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்படலைன்னா நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன். நடந்தே தீரும். தமிழனாக வாழ்வதே லட்சியம்.